ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். மகாபெரிவா மகிமையில் இன்னைக்கு ஒரு அருமையான அற்புதம் சொல்லலான் இருக்கேன். தியாகராஜன் என்பவர் மகாபெரிவாளின் மிகச்சிறந்த பக்தர். தியாகராஜனின் இளைய மகன் அருண்குமார்னு பேர். இவர் தொடர்பான ஒரு அனுபவம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 1958 பெரியவா வட சென்னைக்கு வந்திருந்தார். திருவொற்றியூருக்கு பக்கத்தில் உள்ள காட்டுப்பாக்கம், அதாவது கடலுக்கு நடுவே ஒரு தீவு போல அமைந்திருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு படகில் சென்று அங்கு சில நாட்கள் தங்கினார். அங்கு தன்னை தேடி வருகிற பக்தர்களுக்கு ஆசிகள் வழங்கினார். அதற்கு முன்னதாக தண்டையார்பேட்டையில் ஒரு கிரகத்தில் ஒரு வாரம் தங்கினார். அந்த வீட்டின் பெயர் ஸ்ரீராமா. வீட்டின் உரிமையாளர் மகாபெரிவா தன் இல்லத்துக்கு எழுந்தருள வேண்டும் என்கிற ஆசையில் அழைத்திருந்தார். அதன்படி பெரியவாளும் ஸ்ரீராமா இல்லத்தில் எழுந்தருளினார். அப்போது அந்த வீட்டில் குடியிருந்தவர்தான் பெரியேரி தியாகராஜன். சென்னையில் ஒரு கம்பெனியில் பணிபுரிந்து வந்தார். பெரியவா இந்த வீட்டில் இருந்தபோது சிறுவன் அருண்குமார் பள்ளியில் படித்து வந்தான். அப்போது அவனுக்கு அக்கி என்கிற நோய் தாக்கியிருந்தது. இது அம்மை நோயின் ஒரு வகை. அக்கி என்கிற நோய் அந்த நாளில் தன் கோர தாண்டவத்தை பலரிடமும் காட்டியது. இந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் வலி மற்றும் எரிச்சலால் துடித்து போய்விடுவார்கள். உஷ்ணத்தின் காரணமாக வரக்கூடிய நோய் இது. தோலில் அங்கங்கு நமைச்சல் ஏற்படும். சொரிய ஆரம்பித்தால் அவை கொப்பளங்களாக மாறும். படாத பாடு படுத்திவிடும். கொஞ்சம் கவனிக்க விட்டுவிட்டால் உயிரிழப்பும் ஏற்படுவதுண்டு. இதற்கு ஆங்கில மருத்துவத்தில் போதிய சிகிச்சை இல்லை. எனவே அக்கியால் பாதிக்கப்பட்டவர்கள் கை வைத்தியம் செய்து கொள்வது வழக்கம். அதாவது உள்ளூரில் உள்ள குயவர்கள், மண்பாண்டம் செய்பவர்கள் அவர்களுடைய வீடுகளுக்கு செல்வார்கள். பானைகள் செய்வதற்கு பயன்படும் செம்மண் குழைசலில் ஒரு குச்சியால் தோய்த்து பாதிக்கப்பட்ட இடத்தில் இப்படியும் அப்படியும் தீற்றுவார்கள். இதற்கு தான் அக்கி எழுதுதல்னு பெயர். ஆனால் அந்த சிறுவன் அருண்குமாருக்கு இந்த கை வைத்தியம் போதிய பலன் கொடுக்கவில்லை. என்ன செய்தும் அக்கி நோய் குணமாகவில்லை. நாளாக ஆக அதன் பாதிப்பும் வேதனையும் அதிகரித்தது. சிறுவன் துடித்து போனான். குடும்பம் பதறி தவித்தது. அடுத்து என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்தபோது உள்ளூரில் உள்ள ஒரு டாக்டரிடம் போகலாம் என்று தீர்மானித்தார்கள். இதன் பின் அருண்குமாரை கூட்டிக் கொண்டு அருகில் இருக்கும் ஒரு மருத்துவரிடம் போனார் தியாகராஜன். அருண்குமாரை பரிசோதித்து பார்த்த டாக்டர் உதட்டை பிரிக்கினார். திகைத்து போய்விட்டார் தியாகராஜன். என்னாச்சு டாக்டர்? இன்னும் 10 நாள் தான் இருப்பான். உடம்பு ரொம்ப மோசமாயிடுச்சு. மனசை தேத்திக்குங்கோ என்று கைகளை விரித்து தியாகராஜனையும் அருண்குமாரையும் அனுப்பிவிட்டார் டாக்டர். இவர்கள் சோகத்தோடு தண்டையார்பேட்டை வீட்டுக்கு வந்தார்கள். வீட்டில் உள்ள எல்லோரும் இந்த தகவல் கேட்டு துடிதுடித்து போனார்கள். அப்போது ஒரு ஆனந்தமான தகவல். இன்னும் சற்று நேரத்தில் மகாபெரிவா ஸ்ரீராமா இல்லத்துக்கு வரப்போகிறார் என்கிற செய்திதான் அது. ஸ்ரீராமா இல்லம் மாவிலை தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. வாசலில் வாழை மரங்கள் கட்டப்பட்டிருந்தன. ஸ்ரீமடத்து சிப்பந்திகளும் பக்தர்களும் குறுக்கும் நெடுக்குமாக பரபரப்பாக நடந்து கொண்டிருந்தார்கள். தான் குடியிருக்கிற ஸ்ரீராமா இல்லத்துக்கு மகாபெரிவா வரப்போகிறார், ஒரு சில நாட்கள் இங்கே தங்கப் போகிறார் என்கிற இந்த தகவல் தியாகராஜனுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்தது. தன் மகன் அருண்குமார் உயிருக்கு மருத்துவர்கள் கெடு வைத்திருந்த நிலையில் நடமாடும் தெய்வம் மகாபெரிவா இங்கேயே தேடி வருகிறாரே, எப்பேற்பட்ட பாக்கியம்! அதனால்தான் மகன் உயிருக்கு போராடுகிற வேளையிலும் சந்தோஷப்பட்டார் தியாகராஜன். காரணம், மகாபெரிவா அருளால் எப்படியும் மகன் குணமாகி விடுவான் என்கிற நம்பிக்கை. இரவு பொழுது நெருங்கியது. என்ன சோகம் தெரியுமா? மருத்துவர்கள் கணிப்பின்படி அக்கி நோயின் வீரியம் முற்றி
சிறுவன் அருண்குமாருக்கு பார்வை முற்றிலும் போயிற்று. அதுவரை வீட்டில் உள்ள எல்லோரையும் பார்த்து தன் சோகத்தை வார்த்தைகளாலும் பார்வையாலும் பகிர்ந்து கொண்ட அந்த சிறுவன் பேச முடியாதவன் ஆகிவிட்டான். இயலாமையின் காரணமாக அழுகை பீறிட்டது. அக்கி நோயின் வலியும் வேதனையும் அவனை போட்டு வாட்டியது. குடும்பத்தில் இருப்பவர்கள் தவித்து போனார்கள். இரவு வேளை வேறு, அடுத்து என்ன செய்வது என்று குழம்பினார்கள். இந்த சூழ்நிலையில் மகா பெரியவா இதே இல்லத்தில் சற்று முன்தான் முகாமிட்டிருக்கிறார். அதாவது அதிர்ச்சியான தகவலை சொல்லி மருத்துவர் அனுப்பி வைத்த அதே தினத்தில் ஆபத் பாந்தவனாக நடமாடும் தெய்வமே தேடி வந்திருக்கிறார். குறையை கொடுத்த ஆண்டவன் அதற்கான தீர்வையும் வைத்திருப்பான் அல்லவா? அதுபோல் மகன் அருண்குமார் பாதிக்கப்பட்ட போது அவன் நலம் பெற வேண்டும் என்பதற்காகவே மகா பெரியவா அங்கே வந்திருப்பதாக நெகிழ்ந்து போனார் தியாகராஜன். மருத்துவம் முற்றிலும் கைவிட்ட பிறகு மகானே கதி என்ற எண்ணம் அவருக்குள் தீவிரமானது. அடுத்த நாள் அதிகாலை பெரியவாளின் விஸ்வரூப தரிசனத்தை பார்த்துவிட்டு அவரது திருப்பாதங்களை சரண் புக வேண்டும் என்று தீர்மானித்து உறங்கப் போனார் தியாகராஜன். மறுநாள் அதிகாலை சீக்கிரமே எழுந்து குளித்து முடித்து குடும்பத்துடன் பெரியவாளின் விஸ்வரூப தரிசனத்துக்கு வந்தனர் தியாகராஜன் குடும்பத்தினர். பக்தர்களுக்கு ஆசி வழங்க அந்த வீட்டின் உரிமையாளர் கொல்லை பக்கத்தில் இருக்கிற வில்வ மரத்தின் அடியில் கடப்பா கல்லின் மேல் ஓர் ஆசனம் அமைத்திருந்தார் மகா பெரியவா அமர்வதற்காக. அங்கே வந்து அமர்ந்த பெரியவாளை ஹரஹர சங்கர கோஷம் சொல்லி உற்சாகமாக வரவேற்றார்கள் பக்தர்கள். புன்னகை தவழும் வதனத்துடன் அந்த ஆசனத்தில் அமர்ந்தார் பெரியவா. ஒளி துலங்கும் விழிகள், நெற்றியிலும் மேனியிலும் திருநீரு, வலப்பக்கம் அணைத்து வைத்திருக்கிற தண்டம். வரிசையில் நின்று கொண்டிருக்கிற பக்தர்களை தன் கருணை பொங்கும் விழிகளால் ஏறிட்டார் மகான். இந்த அனுகிரக பார்வைக்குத்தானே இத்தனை பக்தர்கள் அதிகாலை வேளையில் கூடியிருக்கிறார்கள். அக்கி நோயின் அதீத தாக்குதலில் பார்வையை முற்றிலும் இழந்து தத்தளித்து கொண்டிருக்கிற தன் மகன் அருண்குமாரை இறுக அணைத்தபடி மெல்ல முன்னேறி கொண்டிருந்தார் தியாகராஜன். மகன் நலம் பெற வேண்டுமே என்கிற ஏக்கத்தில் அவரது கண்களிலிருந்து கண்ணீர் கொட்டிக்கொண்டே இருந்தது. தொலைவில் அமர்ந்து கொண்டிருக்கிற பரபிரம்மத்தையே ஏக்கத்தோடு பார்த்து வேண்டிக் கொண்டிருந்தது மனம். மகனுக்கு ஏற்பட்ட அவஸ்தை முற்றிலுமாக விலக வேண்டும். அக்கி நோயின் தாக்கம் அகல வேண்டும். பழையபடி பார்வை கிடைக்க வேண்டும். இதுவே தியாகராஜனின் பிரார்த்தனையாக இருந்தது. தொலைவில் இருந்து நடந்து வரும்போதே அந்த மகானின் திருமுகத்தை விடாமல் தரிசித்தபடி வந்து கொண்டிருந்தார். பார்வை தெரியாத காரணத்தால் தந்தையின் அணைப்புக்கு ஏற்றவாறு மெல்ல மெல்ல அடியெடுத்து வைத்து கொண்டிருந்தான் அருண்குமார். கண் கண்ட தெய்வத்தின் பக்கத்தில் வந்தாயிற்று. இதோ தன் குடும்பத்துடன் பெரியவா அருகே நின்று கொண்டிருக்கிறார் தியாகராஜன். கலியுக நடமாடும் தெய்வத்துக்கு தியாகராஜனும் மனைவி ராஜமும் நமஸ்காரம் செய்து எழுந்தார்கள். அவர்களைத் தொடர்ந்து தட்டு தடுமாறி அருண்குமாரும் தரையில் விழுந்து நமஸ்கரித்தான், எழுந்தான். அடுத்த கணம் அருண்குமாரிடம் ஒரு சிலிர்ப்பு, பூரிப்பு. ஆம், அவன் முகத்தில் ஒரு பரவசம், புன்னகை. காரணம், பறிபோன பார்வை மீண்டும் வர ஆரம்பித்தது. தன்னை தரிசித்த மாத்திரத்தில் ஒளியிழந்த அவன் கண்களுக்கு ஒளியை வழங்கினார் பெரியவா. சுத்தமாக தெரியாமல் இருந்த நிலை மாறி உருவங்கள் கலங்களாக தெரிய ஆரம்பித்தன. இன்னும் ஒரு சில வினாடிகள் கண்களை மூடி மீண்டும் திறந்த பிறகு எல்லாமே துல்லியமாக தென்பட்டன. கிட்டத்தட்ட இயல்பு நிலைக்கு வந்தான் அருண்குமார். தன் எதிரே பரமேஸ்வர சொரூபமாக வீற்றிருந்த மகா பெரிவாளை தன் இரு விழிகளால் தரிசித்தான். பார்வை தந்த பரமாத்மாவை பரவசம் பொங்க பார்த்தான் சிறுவன். மீண்டும் விழுந்து நமஸ்கரித்து எழுந்தான். அவன் விழிகள் ஈரமாயின. ஒரு புன்னகையுடன் பெரியவா இவனை பார்த்து ஆசிர்வதித்தார். பூரித்து போனார்கள் தியாகராஜனும் ராஜமும்.
கண்ணீர் பெருக்கோடு பெரியவாளுக்கு நன்றி சொன்னார்கள். அதன் பின் பிரசாதம் பெற்று திரும்பினார்கள். அடுத்து வந்த ஒரு சில நாட்களில் அதுவரை படுத்தி எடுத்த அக்கி நோயின் தாக்கமும் முற்றிலும் குறைந்தது. அது உடலில் இருந்ததற்கான அடையாளங்களே மறைந்தன. அனைத்தும் பெரியவா ஸ்ரீராமா இல்லத்தில் முகாமிட்ட வேளை என்று நெகிழ்ந்து போனார் தியாகராஜன். இன்னும் 10 நாட்கள்தான் இருப்பாய் என்று டாக்டர்களால் நாள் குறிக்கப்பட்ட அருண்குமார் மகானின் ஆசியோடு மறுபிறப்பு எடுத்தான். ஆம், தற்போது அருண்குமாருக்கு வயது 64. இப்போது அந்த நிகழ்வை நினைவு கூர்ந்து சொல்லும்போது கண்கள் கலங்கினார். மகா பெரிவா மகான் மட்டுமல்ல, கண்கண்ட தெய்வம், கலியுக பிணிகளை களைய வந்த காருண்ய தெய்வம் என்பது எல்லாராலும் உணரப்படவில்லை. பாக்கியம் உள்ள ஒரு சிலர் மட்டுமே உணர்ந்தார்கள். அதில் நானும் ஒருத்தி. இந்த அனுபவத்தை படிக்கும்போது கண்டிப்பாக என் வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தையே நான் சொல்லியே ஆகணும். ஏன்னா இந்த அக்கி தொடர்பான அனுபவம் தான் அதுவும். இந்த வருஷம் ஆரம்பத்திலேயே 2026 ஜனவரி கடைசியிலேருந்தே எனக்கு பிரச்சனை ஆரம்பிச்சது. முதல்ல ஒரு தலைவலி வந்தது. ஒரு 10 நாள் தொடர்ந்து தலைவலி வந்தது. டோலோலாம் போட்டும் சரியாகலை. கண்ணு செவக்க ஆரம்பிச்சுடுது திடீர்னு. சரின்னு கண் டாக்டர்கிட்ட காமிச்சாக்க அவள் ஏதோ இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லி ட்ராப்ஸ்லாம் கொடுத்தா போட்டுன்னு வந்தேன். திடீர்னு ஒரு நாள் ஃபீவர் வந்தது. ஃபேமிலி டாக்டர்கிட்ட போனேன். அவர் என்னை பார்த்துட்டு, இது மாதிரி உங்களுக்கு அக்கி வந்திருக்கு, அதனால தான் கண் உங்களுக்கு செவந்ததுக்கு காரணமே அதுதான், ஃபேஸில் இருந்ததுனால கண் அஃபெக்ட் பண்ணியிருக்கு. நான் அக்கிக்கு மெடிசின்ஸ் கொடுத்துட்றேன், நீங்கள் கண் டாக்டரை போய் பார்த்து, நல்ல கண் டாக்டராக பார்த்து அவள் ட்ராப்ஸ் கொடுப்பா, இம்மீடியட்டாக போங்கன்னு சொன்னார். உடனே கண் டாக்டரையும் பார்த்தேன். அவரும் ட்ராப்ஸ் எல்லாம் கொடுத்து மாத்திரையெல்லாம் கொடுத்து அங்கேயும் போயிட்டு வந்துட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட 20 நாளைக்கு மேலே அந்த டாக்டர்கிட்ட போயிருப்பேன், கண் டாக்டர்கிட்ட. அக்கி எனக்கு ஒரு 1 வீக்லேயே அந்த மெடிசின்ஸில் சரியாயிடுத்து, முகமெல்லாம் நல்லா கிளியர் ஆகிடுது. ஆனால் அதுக்கப்புறமும் எனக்கு கண் சரியாக ஒரு பாதி மறைக்கிற மாதிரியே இருந்தது. எனது வலது கண் இது பாதி தான் தெரிகிற மாதிரி இருந்தது, பாதி மறைக்கிற மாதிரியே இருந்தது. பிரச்சனை சரியாகிற மாதிரியே தெரியல. டாக்டருக்கே என் கேஸ் சவாலாக இருந்தது. அவரும் பாவம் அந்த ஸ்கேன் எடுத்தார், இந்த ஸ்கேன் எடுத்தார், அப்புறம் கிளாக்கோமா டெஸ்ட் பண்ணி பார்த்தார். ஒரு சமயம் கிளாக்கோமா இருந்தால் கூட இப்படி ஆகலாம்னு சொல்லிட்டு எல்லா டெஸ்ட்டும் அவரும் பண்ணி பார்த்துட்டார். அவருக்கே சொல்லிட்டார், நான் வேணால் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் சங்கர நேத்ராலயில் போய் காமிச்சிக்கோங்க, அது மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், அங்கே வேணால் ஒரு தடவை போய் பாருங்க. எனக்கு என்னவோ உங்களோட நர்வு அஃபெக்ட் ஆகிருக்குன்னு தோன்றுறது. கண்ணுக்கும் இந்த பிரெயினுக்கும் தொடர்புள்ள அந்த நர்வு அது அஃபெக்ட் ஆகிருக்குமோன்னு தோன்றுறது. எம்ஆர்ஐ வேணால் நீங்கள் அங்கே எடுப்பா, நன்னா அங்கே பாருங்க. நீங்கள் வேணால் இங்கேயே எம்ஆர்ஐ எடுப்பா இருந்தால் கூட அவர் நீ சங்கர நேத்ராலயாவுக்கு போங்கோ, அங்கே நல்ல ட்ரீட்மெண்ட்டை உங்களுக்கு கொடுப்பா, சரியாயிடும் ஆனால் அப்படின்னு சொன்னார் அவர். அந்த இடத்துல தான் மகா பெரியவா எனக்கு இத்தனை நாள் கஷ்டப்பட்டதுங்கிறது வேறு, அது கர்மா, நம்ம கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஆனால் சங்கர நேத்ராலயா அவர் அந்த டாக்டர் வாயால் வந்தது தான் எனக்கு ரொம்ப ஒரு பெரிய பலமாக இருந்தது. நீ அங்கே போய் காமி, உனக்கு சரியாக போய்டுன்னு சொன்னது மகா பெரியவாளே சொன்ன மாதிரி இருந்தது. ஏன்னா மகா பெரியவா சங்கர நேத்ராலயா அந்த நிறுவனர், அந்த டாக்டர் பத்ரிநாத், அவர்கிட்ட தான் கண் ஆப்ரேஷனே மகா பெரியவா அவர்கிட்ட தான் பண்ணிட்டு இருக்கா. அதனால் மகா பெரியவாளே சொல்கிற மாதிரி இருந்தது, நீ அங்கே போய் காமி அப்படின்னு. அப்புறம் எனக்கு ஆனால் என்னென்னா, சங்கர நேத்ராலயா நாங்கள் என் ஹஸ்பண்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ரிட்டையர் ஆனவர். எங்களுக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் மெடிக்கல் வசதி அந்த அளவுக்கு எங்களுக்கு பணம் வராது அங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டா. வேறு உதி ஹாஸ்பிட்டல், அகர்வால் அதெல்லாம் உண்டு, சிஜிஹெச்எஸ் அது உண்டு. ஆனால் என் பிள்ளை சொல்லிட்டான், இது கண்ணு விஷயம், நம்ம விளையாடக்கூடாது, பணம் போனாலும் பரவாயில்ல, நம்ம அந்த டாக்டர் சொன்னபடி நம்ம சங்கர நேத்ராலயக்கே போவோம். எனக்கும் அதுதான் சரி, மகா பெரியவாளே சொன்ன மாதிரி இருக்குது, நல்மானால நம்ம பணம் போனாலும் பரவாயில்ல, நம்ம அங்கே போய் காமிச்சிக்கலாம், கண்ணு தான் நமக்கு முக்கியம்னு போயாச்சு. அங்கே என் பிள்ளை அழைச்சின்னு போனால் அங்கே போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து, அங்கே அவள் எம்ஆர்ஐலாம் எடுக்கவே சொல்லலை. உங்களுக்கு இந்த அக்கியோட பாதிப்பு தான் அந்த நர்வை போய் அஃபெக்ட் பண்ணிடுது, அந்த வைரல் இன்ஃபெக்ஷன். அவள் நல்லா செக் பண்ணிவிட்டு சொல்லிட்டா, இந்த இன்ஃபெக்ஷன் தான் அது, வேறு ஒன்றும் இல்லை. ஆனால்
இது நர்வில் வந்தாலே, பொதுவாகவே நர்வில் எந்த பிரச்சனை வந்தாலும் சரியாகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அதுவும் கண் இந்த ஆப்டிக் நர்வுன்னு ஏதோ சொல்கிறாது, அதில் ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அது மெதுவாக தான் சரியாகும். நீங்கள் நான் சொல்கிறபடி கரெக்டாக மாத்திரைகளை போடணும், ட்ராப்ஸை போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி அப்போ மாத்திரையும் ட்ராப்ஸும் கொடுத்து அன்னையிலேருந்து இன்னைய வரைக்கும் இன்னும் நான் சாப்பிட்டுட்ருக்கேன் மாத்திரை. இப்போவும் நான் போட்டுன்னு தான் இருக்கேன். என்ன அப்போ உள்ள அப்போ ஒரு பாதியாக தெரிஞ்சுருந்தது, இப்போ அது இல்லை. மேக்ஸிமம் எனக்கு ஓரளவு சரியாயின்னு வந்துட்டுருக்கு. பட் இது மெதுவாக தான், ஒரு வருஷம் கூட ஆகுமா இது சரியாகிறதுக்கு. ஒரு சிலருக்கு ஒரு வருஷம் கூட ஆகுமா. அந்த மாத்திரை கிட்டத்தட்ட நிறையா எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்குமா. ஏன்னா அது வைரல் இன்ஃபெக்ஷன் அந்த நர்வில் அஃபெக்ட் பண்ணிட்டா போகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகுமா. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, மாத்திரைகள் மட்டுமே அவள் எழுதி கொடுக்குற இந்த மாத்திரைகள் மட்டுமே ஒரு மாதத்துக்கு எனக்கு கிட்டத்தட்ட 10,000 ரூபாய்க்கு மேலே ஆகுது. அதை தவிர ட்ராப்ஸ் வாங்கணும், அப்புறம் சங்கரன் எதிராளியாக மாதம் ஒரு தடவை செக்கப்புக்கு போகிறது வருது. பணம் விரையும் அப்படின்னு வச்சுட்டாலும் சரி, ஒரு மாதம் சரி சாப்பிட்டுட்டு சரியாக படுத்து அப்படின்னு இல்லாமல் கிட்டத்தட்ட நான் பிப்ரவரி மாதத்துலேருந்து சாப்பிட்டுன்னு வந்துட்டுருக்கேன் இந்த காஸ்ட்லி மாத்திரை. அப்போ ஒரு 2 மாதம் இந்த மாதிரி வாங்கி சாப்பிட்டேன். அப்போ தான் திடீர்னு எனக்கு சிஜிஹெச்எஸில் போய் இந்த மாதிரி மாத்திரையெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, எனக்கு இதுக்கு ஏதாவது எனக்கு அங்கே கிடைக்குமான்னு போய் பார்த்தேன். இந்த மாத்திரைகள்லாம் அவள் நாங்கள் சொல்கிற ஹாஸ்பிட்டலில் போய் அவங்க எழுதி கொடுத்தாதான், அவங்க செக்கப்லாம் பண்ணிவிட்டு எழுதி கொடுத்தாதான் கொடுக்க முடியும். இவ்வளோ காஸ்ட்லி மாத்திரையெல்லாம் நாங்கள் ரெஃபர் பண்ண முடியாதுன்னு அங்கே இருக்கிற டாக்டர் சொல்லிட்டா. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நம்ம வியாதியை தான் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம், அட்லீஸ்ட் பணம் காசாவது நம்மளுக்கு வழி பண்ண மாட்டியா பெரியவா, இப்படி கஷ்டப்பட்டு மாதம் நான் அப்படி கொடுத்துட்டு இருக்கேனே அப்படின்னு பெரியவாட்ட தான் வேண்டின்னு இருப்பேன், புலம்பின்ண்டே இருப்பேன் பாதி நேரம். அப்புறம் பார்த்தாக்க அவர் அப்புறம் எங்களுக்கு சிஜிஹெச்எஸ் மூலமாக உதி ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் போங்க, அங்கே அவங்க எழுதி கொடுத்தா நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி எழுதி மட்டும் ஹாஸ்பிட்டலுக்கு எழுதி கொடுத்தார், நீங்கள் போயிட்டு வாங்கன்னு. அங்கே போய் உதி ஹாஸ்பிட்டலில் அங்கே என்னென்னா நிறைய கண்டாக்டர்ஸ் இருப்பா. எப்போவுமே தெரியும் ஐ ஹாஸ்பிட்டலில் நிறைய டாக்டர்ஸ் இருப்பா. ஆனால் நமக்கு பார்க்குற டாக்டர் நல்ல டாக்டராக அமையணும் இல்லையா. அந்த இடத்துலையும் எனக்கு மகா பெரியவா தான் அனுகிரகம் புரிஞ்சார் எனக்கு. அங்கே போனாக்கா எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த சங்கர நேத்ராலயா டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் காமிச்சாங்க. முன்னாடி காமிச்சிட்டு அவள் எனக்கு ஒரு டாக்டரை ரெஃபர் பண்ணா. அவள் பார்த்துட்டு மாத்திரையை எழுதி கொடுத்துட்டா. அத்தனை மாத்திரையும் எனக்கு எந்த டாக்டர் எழுதி கொடுத்த மாத்திரைகள் மருந்து எல்லாம் எழுதி கொடுத்தா. எப்படின்னா, சங்கர நேத்ராலயாவில் நான் பார்த்துட்டு இருக்கிற என்னை பார்க்குற டாக்டர் அவளோட ஸ்டூடெண்ட்டு இந்த உதி ஹாஸ்பிட்டலில் இருக்கிற எனக்கு பார்த்த டாக்டர். அதனால் அவள் என்ன சொல்கிறா, அவள்கிட்ட தான் நான் படித்தேன், அதே மாதிரி மெத்தடில் தான் என்னை கண் செக்கப் பண்ணுறதாகட்டும், இந்த அக்கி தொடர்பான விஷயங்களுக்குன்னு ஸ்பெஷலிஸ்ட் இவாள்லாம். இந்த அதனால் வர கண்ணில் வர டிஃபெக்டை கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ஸ்பெஷல் படிப்பு படித்த டாக்டர்ஸ் இவாள்லாம். அதனால் அவளுடைய ஸ்டூடெண்ட்டு எனக்கு எப்படி அமைச்சு கொடுத்துருக்காரு பாருங்கள் பெரியவாங்க. நிறைய டாக்டர்ஸ் இருக்கா, வேறு யார்கிட்டையும் கூட என்னை அனுப்பிச்சிருக்கலாம் அந்த உதி ஹாஸ்பிட்டல். ஆனால் கரெக்டாக இந்த பர்டிகுலராக இந்த டாக்டர்கிட்ட எனக்கு அங்கே எனக்கு கொடுத்தா, இவங்களை போய் பாருங்கள், இந்த ரூமில் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி. அந்த இடத்துல தான் எனக்கு மகா பெரியவா அனுகிரகம் புரிஞ்சிருக்கா. அவள் பார்த்துட்டு இதுதான் இப்படி தான் இதுக்கு ட்ரீட்மெண்ட்டே இதுதான், இந்த மாத்திரை தான் சாப்பிட்டாகணும், இதுக்கு வேறு வழியே கிடையாதுன்னு சொல்லிட்டு எல்லாம் எழுதி கொடுத்துட்டா. இப்போ கொண்டு சிஜிஹெச்எஸில் கொண்டு கொடுத்த உடனே இது எல்லாத்தையும் அவங்க எழுதி கொடுத்தாங்களா, இத்தனையும் எழுதி கொடுத்துருக்காங்களே, அப்படியே கொடுத்துட்டாங்களேன்னு அவருக்கே ஆச்சரியம் தாங்கலை. அப்புறம் வேறு வழி அப்புறம் கொடுத்து இப்போ மாத்திரை எனக்கு சிஜிஹெச்எஸ் மூலமாக நான் சாப்பிட்டுருக்கேன். இப்போ ஃப்ரீயாக கிடைக்கிறது. இது எல்லாமே மகா பெரியவா. அதாவது நமக்கு வர வியாதியோ பிரச்சனையோ அதெல்லாம் கர்மான்னு மகா பெரியவாலே சொல்லியிருக்கா. அதெல்லாம் நம்ம அனுபவித்து தான் ஆகணும். ஆனால் அதுக்கும் நம்மளுக்கு ஒரு சில இந்த பணத்தையும் செலவழிச்சுட்டு வியாதியும் அனுபவிக்காமல் கொஞ்சம் பணம் காசு எனக்கு மிச்சப்படுத்தி எனக்கு பண்ணுறாரு இல்லையா. மாத்திரை ஃப்ரீயாக கிடைக்க எனக்கு பண்ணியிருக்காரு, அதுவே பெரிய அனுகிரகம். அந்த மாத்திரை சாப்பிட்டா தானே என்னுடைய வியாதி குணமாகும். அதனால்
அதனால் இதை சாப்பிட ஆரம்பிக்க எனக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ அது வந்து மேக்சிமம் சரியாயிட்டு வந்துட்டுருக்கு. சரியாயிடுங்கிற நம்பிக்கையில் தான் நான். அதனால தான் படிக்கிறதெல்லாம் வந்து நல்ல வெளிச்சம் இருக்கிற இடத்துல தான் உட்காந்து படிப்பேன். ஏன்னா ஒரு கண் எனக்கு கொஞ்சம் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. அந்த முதல்ல இந்த ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதம்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் 2 நாளைக்கு ஒரு தடவை தான் நான் மகாபெரிவா அனுபவங்கள்லாம் 3 நாளைக்கு ஒரு தடவை படிச்சுட்டு இருந்தேன். இப்போ கொஞ்சம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போடலான்ட்டு கொஞ்சம் ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துடுத்து கொஞ்சம் படிக்கிறேன். வேறு எதுவும் நான் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறது கிடையாது. கண்ணாடி போட்டுண்டு கிச்சனில் சமைப்பேன், கண்ணாடி போட்டுண்டு படிக்கிறேன். மற்றபடி ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காமல் எப்படியே பார்த்துட்டுருக்கேன். மகாபெரிவா அருளால் தான் எனக்கு இன்னை வரைக்கும் இப்படி ஓடின்னு. இந்த அனுபவத்தை படிக்கும்போது அருண்குமாருக்கு எவ்வளோ அழகாக கண் பார்வையை பெரியவா திருப்பி கொடுத்துட்டார். பெரியவா இப்போ இருந்திருந்தாருனாக்க எனக்கும் இந்த கண்ணில் இந்த பிரச்சனையை போக்கி, இந்த இன்ஃபெக்ஷனை போக்கி, கண் பார்வை எனக்கும் சரியாக இருக்குமே அப்படின்னு ஒரு செகண்டை நினச்சிட்டேன். அப்புறம் எவ்வளோ ஒரு பைத்தியக்காரத்தனமான எண்ணம் நமக்கு. பெரியவா தானே நம்மளை கூட இருந்து வழி நடத்திட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஒவ்வொரு இதுவும் அவர் தானே எனக்கு பண்ணிட்டு இருக்கார். மேக்சிமம் இப்போ எனக்கு சரியாகிறதுக்கு காரணமே மகா பெரியவா தானே. எனக்கு இப்போ செலவில்லாமையும் பண்ணி ஃப்ரீயாக மாத்திரையும் கிடைக்க வச்சு கண் பார்வையும் ஓரளவு முந்தி மாதிரி இல்லாமல் ஓரளவு எனக்கு அந்த வலது கண்ணில் பார்வை முந்தி அப்படி மேகம் மறைக்கிற மாதிரி பாதி தான் தெரியும் ஒருத்தர் எழுத்தா மாதிரி. இப்போ அது மாதிரி இல்லை, எனக்கு நல்லாவே தெரியுது. இப்போ எதிர்த்தா மாதிரி யார் இருந்தாலும் இந்த அளவுக்கு என்னை கொண்டு வந்திருக்காரு. நம்ம அப்படி நினச்சது எப்பேற்பட்ட முட்டாள்தனம்னு நினச்சினேன். கூடவே இருந்து வழி நடத்தின்றார். இந்த அனுபவம் இன்றைக்கி படிக்க வைக்கிறதே அவர் தான். என்னோட அனுபவத்தையும் சொல்ல வைக்கிறதும் அவர் தான். இதை நான் யார்கிட்டையுமே சொன்னதில்லை. இதை படித்ததுனால நான் இதை வந்து இன்றைக்கி நான் வந்து உங்கள் எல்லாருக்கிட்டேயும் ஷேர் பண்ணிட்டேன். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். நமஸ்காரம்.